குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சவுந்தரராஜன். ஒரு டிஸ்கிரிமினேட் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். இன்னைக்கு வாரத்தோட கடைசி 4 நாள். நாளைக்கு மார்க்கெட் கிடையாது. இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் கேப் டவுன் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி பெரிய கேப் டவுன் ஆச்சுன்னா ஒன்று மார்க்கெட் அந்த இடத்த ஃபில்லப் பண்ணணும், இல்லை அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் உடச்சிட்டு கீழே போகும். பட் ஃபஸ்ட்டு கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபார்ம் பார்த்தா நம்ம ஸ்விங் லோன்னு போட்டுருப்போம். அந்த லேட்டஸ்ட் ஸ்விங் லோவில் தான் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து சப்போர்ட். இது வந்து மேலேருந்து வரும்போது இது சப்போர்ட்டு, கீழேருந்து வரும்போது இது ஹை. இது எங்கே நம்ம டேவைஸில் மார்க் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு வாட்டி வேணா போய் பாருங்கள் டேவைஸில் எப்படி இருக்குன்னு. இதுதான் மார்க் பண்ணியிருப்போம். நம்ம இதுதான் மார்க்கெட் பண்ணியிருப்போம் இன்னைக்கு. ஸோ மார்க்கெட் இங்கே தான் வந்து லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போச்சு. இது பாருங்க, டேவைஸில் போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்விங் லோன்னு சொல்கிறோம். ஆல்மோஸ்ட் 22,325 இன்னைக்கு எங்கே ஓப்பன் ஆச்சுன்றது பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இன்னொரு 100 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்விங் லேட்டஸ்ட் ஸ்விங் வச்சுருக்கீங்களா, இதுக்கு கீழே வருதுன்னா இன்னும் பேரிஷாக போகும்னு நினச்சோம். பட் நேற்றுக்கு எதாவது பேசினோம். ஸோ அப்படியே ஒரு புல் பேக் வந்தாலும் நாம் இங்கே ஸ்விங் ஐ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதை தாண்டணும்னு சொன்னோம். ஸோ இதுவரையும் வந்து அதுக்கப்புறம் மேலே போனால் தான் நம்ம பை சைடு, அதர்வைஸ் செல் அண்ட் ரைஸ் கான்செப்ட் சொன்னோம். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே வந்துட்டு இது சப்போர்ட். ஸோ இதுக்கு மார்க்கெட் இது கீழே உடைக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் கம்மியாக வச்சுட்டு நம்ம ஒரு கால் சைட் ட்ரை பண்ணால் டார்கெட் இதை வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட ஓப்பனிங் செட்டப்போட ரூல். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து இவ்வளோ பெரிய கேப் டவுன் ஆனதுக்கு அப்புறமும் மார்க்கெட் இங்கே ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் இந்த ஓப்பனிங் ரேஞ்சை உடச்சி கீழே வச்சுது. அப்போ கண்டிப்பாக ஒரு புட் சைட் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். புட் சைட் ட்ரை பண்ணோன்னே மார்க்கெட் வந்து இதை தாண்டி க்ளோஸ் வைக்காம கீழே வராமல் கிட்டத்தட்ட மத்தியானம் ஒரு 12-1 மணி வரையும் கீழே சுற்றி இருந்தது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும், அப்படின்னா ப்ரீமியம் மெல்ட் ஆகிருக்கும். ஏன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இன்னைக்கு. ஸோ சென்செக்ஸில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகி காலி ஆகிருக்கும். ஸோ அண்டர் ரேட்டில் நிஃப்டியோட ஏடிஎம் ஆப்ஷன் இருக்கவங்களுக்கு பெருசாக மார்க்கெட் மேலே போயிருக்காது, ஏன்னா ப்ரீமியம் மெல்டிங் தான் நடந்தது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நாம் எல்லாம் எதிர்பார்ப்போம் எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்க்கெட் உடஞ்சி கீழே விழும், அதுதான் பொதுவாக எதிர்பார்க்கறது. ஆனால் என்னன்னா மார்க்கெட் 500 பாயிண்ட் கேப் டவுன் ஆனதுனால இங்கே வந்து ஷார்ட் அடித்தவங்கலாம் வந்து அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து மத்தியானத்துக்கு மேலே ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட ஷார்ட் கவரிங், ஷார்ட் எடுத்தவங்க அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால ஷார்ட் கவரிங் அதுதான் இன்னைக்கு மேலே வந்திருக்கு. அந்த ஷார்ட் எடுத்து க்ளோஸ் பண்ணாகும் திருப்பி லாங் வாங்கி அதனால மேலே போயிருக்கு. ஸோ இப்போ நமக்கு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டினா இங்கே கண்டிப்பாக எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ரீமியம் பெல்ட்டிங்கில் போதுங்க சாமி அப்படின்ட்டு வெளில வந்திருப்போம். ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையிங்கில் இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்த டைரக்ஷன் உடனே கிடைக்கணும். உடனே கிடைக்கலன்னா ரொம்ப நேரம்லாம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நம்ம லாஸ் ஆகிடும், வெளில வந்திருப்போம். நமக்கு அதுக்கப்புறம் என்ட்ரி எங்கே கிடச்சின்னா நம்ம இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரே இடத்துல உங்களுக்கு ப்ரீமியம் அரைச்சிருந்ததுன்னா நம்ம ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிப்போம். இந்த பாக்ஸ் எங்கே உடையுது அப்படின்னு பார்ப்போம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மத்தியானம் ஒரு 1.25 மேலே தான் பிரேக் அவுட் ஆகி இங்கே வந்து இருந்தது. ஸோ இதை எடுத்துட்டு இதை டார்கெட்டாக வச்சு ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுக்கலாம். ஆனால் மார்க்கெட் அதையும் தாண்டி மேலே போய் இங்கே போய் பிடிச்சிது. ஸோ சில பேர் வந்து ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் வச்சு மேலே போகலாம், சில பேர் ட்ரை பண்ணலாம். பட் நம்ம இந்த பிரேக் அவுட் தாண்டி ஒரு 10 பாயிண்ட் எடுத்துருக்கலாம். அது வந்து ரொம்ப தைரியமாக இருக்கும் தான் எடுப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரேட்ஸ் இருக்கிறதுனால எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்கிறது கஷ்டம் தான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தா இந்த அளவு மார்க்கெட் பெருசாக போகணும் யாரும் எதிர்பார்க்கல. ஸோ கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா எந்த டைம் வேணால் மார்க்கெட் திரும்பும், இந்த இடத்துலையும் மார்க்கெட் திரும்பிடுமோன்னு எதிர்பார்த்தோம், திரும்பலை. இவ்வளோ அப்புறம் திருப்பி உடனே மார்க்கெட் கீழே வருமானு பார்த்தோம், அப்பயும் உடையில. ஸோ மார்க்கெட் வந்து சென்செக்ஸ்னால மார்க்கெட் கொண்டு இங்கே எடுத்திருக்காங்க. இப்போ நாளைக்கு என்ன ஆகும்? நாளைக்கு லீவு, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் லீவு. ஸோ மண்டே தான் மார்க்கெட்டு.
ஸோ எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு பார்க்கறது முன்னாடி மற்றெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி 100 பாயிண்ட்டு எல்லாமே கிட்டத்தட்ட ஃப்ளாட் மாதிரி தான் சொல்லணும். எங்கே ஆரம்பிச்சோ அங்கேயே வந்து மார்க்கெட் வந்துருக்கு. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்தியா பிக்ஸ் வந்து இது 2% ஏறி இருக்கு. ஓகேவா, 25 இருக்கு, 20க்கு கீழே வரல. டாலர் வந்து 92 இருக்கு. அது கொஞ்சம் சந்தோஷப்படமான விஷயம். சார் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 109 வந்துச்சு. மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா 113 115 போச்சு. இப்போ 109 வந்துருக்கு. பட் நம்மளை பொறுத்தவரைக்கும் 80க்கு கீழே வரணும் ஆயில். ஸோ இப்போ நாளைக்கு எப்படி இருந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தா கூட இப்போ நமக்கு வந்து வார் சுச்சுவேஷனால எல்லாம் உடச்சுன்னு வந்துடுது. நார்மல் டேஸ்ல விட அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி டேஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. 23 டோஸில் கால் சேல் அதிகமாக பண்ணியிருக்காங்க. 22,500ல புட் சேல் அதிகமாக இருக்காங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரையும் மார்க்கெட் 22,500 23 டோஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரி எப்படி இருக்கிறதே பார்ப்போம். இப்போ வந்து மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் இங்கேருந்து எப்படி போயிருக்குன்னு பார்ப்போம். முதல்ல மந்த்லி வச்சு பார்த்துக்குவோம். மந்த்லி எல்லாம் பாருங்க, வந்து ஒரு டபுள் டாப் அடிச்சு திருப்பி இங்கே வந்து நிற்குது மார்க்கெட்டு. ஸோ டபுள் டாப் அடித்தா நெக்லைன் தான். ஸோ இங்கே வந்து நிற்குது மார்க்கெட். ஸோ இப்போ இந்த நெக்லைனை உடைக்க போதா இல்லை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல் பாயிண்ட். இது வந்து மந்த்லி. இதே நீங்கள் வீக்லியில் பார்த்தாலும் கிட்டத்தட்ட அதே தான் இருக்கும். இது பாருங்க, வீக்லியில் பார்த்தாலும் டபுள் பாட்டம் வந்துச்சு, டபுள் டாப் அடிச்சு. இது டபுள் பாட்டம்னா 3 மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும். இல்லை நெக்லைன் உடஞ்சுன்னா அப்படியே கீழே. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த 22,000 ரேஞ்சை உடஞ்சதுன்னா மார்க்கெட் 19,000 வரையும் போகும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்து மார்க்கெட் இங்கே இருக்கு. ஸோ இப்போ இந்த லெவல் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு மார்க் பண்ண தான் பண்ணிக்கோங்க. இந்த 22,000 உடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் 19,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சப்போர்ட் வந்து நம்ம 19,000 தான். ஸோ கிட்டத்தட்ட 3,000 பாயிண்ட் மேலே கீழே இறங்கிடும். 22 உடச்சிச்சுன்னா, அதுவும் வீக்லி க்ளோசிங்லாம் வச்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா போன மாதத்துக்கு கீழே தான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு. இன்னைக்கு அதுக்கு முந்தின மாதம் கூட இந்த மாதம் கீழே, இந்த மாதம் இன்னைக்கு வந்து மேலே வந்திருக்கு. இது ஷார்ட் கவரிங்கா என்னென்னு போக பார்ப்போம். ஸோ இப்போ பார்க்கும்போது மந்த்லியில் பார்க்கும்போது டபுள் பாட்டமாக மேலே போதா என்னன்னு பார்க்கணும். ஆனால் டபுள் டாப்னு பார்த்தா இது நெக்லைன், இது உடச்சின்னா மார்க்கெட் கீழே விடும். இப்போ டே வைஸில் பார்ப்போம். இப்போ டே வைஸில் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னபடி தான் இதை உடைக்கணும். 23,300 இந்த ரேஞ்சை உடைச்சாதான் நமக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. அதுவரை ரிவர்ஸ் இல்லை. இங்கே டவுன் சைட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக 22,270 நம்ம 22,000 சொல்லியிருக்கோம். 22,000 உடஞ்சதுன்னா மார்க்கெட் இட் மே கோ அப் டு 19,000. ஸோ இப்போ மார்க்கெட் நடுவில் இருக்குது. எப்படி இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 22 இப்போ வந்து பரவாயில்ல. இப்போ 22,785 போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஜம்ப் கிடச்சிருக்கு பாருங்க, ஒரு ஜம்ப் கிடச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஒன்று மெயினாக கவனிக்கணும். நிஃப்டி ஸ்பாட் வந்து 22,713. ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சது 22,766. ஜஸ்ட் ஒரு 50 பாயிண்ட் தான் நிஃப்டிக்கும் நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் நிஃப்டி ஃபியூச்சருக்கும் உள்ள வித்தியாசம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தான் எக்ஸ்பைரி ஆரம்பம், மந்த்லி எக்ஸ்பைரி. இந்த மாதிரி பிகினிங் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் மினிமம் 160 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கும். இன்னைக்கு 2வது நாள் ஜஸ்ட் ஒரு 50 பாயிண்ட் தான் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. 22,713 அது 22,766 கிட்டத்தட்ட 55 பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா என்ன இருக்குன்னா ப்ரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா மார்க்கெட் பார்ட்டிசிபேட்ஸ் மார்க்கெட் மேலே போகும் நம்பல, மார்க்கெட் கீழே தான் அதிகமா இருக்கு. அதனால நிஃப்டியை வாங்கினவங்களோட ஷார்ட் அடிச்சவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ப்ரீமியம் கம்மியாக இருந்தாலே, நார்மல் ப்ரீமியம் 150 கூட இல்லை கம்மியாக இருக்குனாலே, அப்போ மேலே போகிறதுக்கு மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸோட மைண்ட் செட் வந்து கீழே தான் போகும். அதனால தான் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை வாங்கலை யாரும். ஷார்ட்டாக அடிச்சிருக்காங்க, பெருசாக யாரும் வாங்கலை. ஸோ இது ஃபர்ஸ்ட்டு. அடுத்து நம்ம மந்த்லியில் பார்த்தோம், டபுள் பாட்டம் அடிச்சிருக்கு. அதனால
ஐ மீன் சாரி டபுள் டாப் அடிச்சிருக்கு. இப்போ நெக் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இது உடையுதா அப்படின்னு பார்ப்போம். இது ஒரு கன்ஃபர்மேஷன். உடஞ்சதுக்கப்புறம் என்னன்றது நம்ம பார்த்துப்போம். ஸோ அதனால மார்க்கெட் வந்து பேரிஷாக தான் இருக்கு. நமக்கு புல்லிஷ் வரல. 23,500 தாண்டினா தான் நமக்கு வந்து புல்லிஷ் ஷைனே வரும். கிட்டத்தட்ட அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு யாரும் பொசிஷன் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து 3 நாள் லீவுனால கண்டிப்பாக யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ மண்டே என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் லைனை மாற்றிருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் நேற்றுக்கு எங்கே க்ளோஸ் ஆச்சோ அங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணி டோன் பண்ணி திருப்பி ப்ராஃபிட் புக் ஷார்ட் டர்ம் எடுத்து மார்க்கெட் அங்கேயே கொண்டு எழுதிட்டாங்க. ஸோ இப்போ மண்டே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். 3 நாள் இருக்கு. இப்போ எதுவுமே நம்ம சொல்றதுக்கு இல்லை. பட் இருந்தாலும் சார்ட்டை பேஸ் பண்ணி இப்போ இருக்கிற சார்ட்டோட சுச்சுவேஷன் எடுத்து பார்த்தோன்னா நம்ம வந்து இங்கே ஸ்விங் லோ ஸ்விங் ஹைன்னு ஒன்று போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 23,306. இதை தாண்டினாதான், இதை தாண்டி மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா தான் நம்ம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. செல் ஆன் ரைஸ் கான்செப்டில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி புட் சைட் நம்ம ட்ரை பண்ணணும். மற்றபடி கேப் டவுன் ஆச்சு அப்படின்னாலும் ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுக்கும். பட் ஆனால் மார்க்கெட் வந்து டவுன் சைட் தான். ஸோ எப்படி போகுதுன்னு பாருங்கள். 3 நாள் இருக்கிறதுனால இப்போ நம்மளால ஜஸ்ட் லைக்காக வந்து மார்க்கெட்டை பை சைடா செல் சைடா சொல்ல முடியாது. பட் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா செல் சைடாக இருக்குது. மண்டே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ வந்து வார் நியூஸில் இருக்கிறதுனால டெக்னிக்கல் வந்து பெருசாக யாருமே சொல்ல முடியாது. ஓஏ வச்சுலாம் சொல்ல முடியாது. ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. அதனால் அன்றைக்கி மார்னிங் எப்படி ஓப்பன் ஆகுது, அந்த எவ்வளோ கேப் டேபிள் ஆகுது, எவ்வளோ கேப் அப்பில் ஆகுது, இந்த மாதிரி ஒரு 500 பாயிண்ட் ஆச்சுனாலே நமக்கு பெருசாக ஒன்றும் நடக்காது. மெல்டிங் தான் நடக்கும். பட் இன்னைக்கு எக்ஸ்பைரினால ஒரு ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. அதர்வைஸ் அப்படின்னா மார்க்கெட்டிங் இங்கேயே எங்காவது முடிச்சிருவாங்க. இப்போ ஒரு 400 பாயிண்ட் 500ன்றது கிட்டத்தட்ட 2%. ஸோ அந்த மாதிரி 2% கேப் டவுன் ஆர் கேப் அப் பார்த்தினாலே அன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே சேஃப். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.